இங்கு பக்காவாக நமக்கு டார்கெட்ஸ் வந்து கொடுக்குற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைக் இண்டெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். லைக் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸு, இந்த மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட் இண்டெக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு, சில்வர், பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். டார்கெட்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 எல்லா சார்ட்டும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி பாருங்கள். நிஃப்டி இந்த வாரம் பார்த்துக்கோங்க, அப்சைட் டார்கெட் இந்த 2. சரிங்களா? 25,838, 26,206. சரிங்களா? டவுன் சைட் டார்கெட் 25,273, 25,076. ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள், இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிட் பாயிண்ட் லெவல். ஓகேவா? ஸோ இந்த மிட் பாயிண்ட் லெவலுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்டு, கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட். ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், எக்ஸாக்டாக பாருங்கள், டார்கெட் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம், எக்ஸாக்டாக ஹிட் ஆகும். சரிங்களா? ஸோ அது ட்ரேட் பண்ணுறது எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, அந்த முக்கியமான கீ லெவல் இருக்குது இல்லையா, இப்போ இந்த வாரத்துக்கு பாருங்கள் நமக்கு 25,641 அதான் கீ லெவல். சரிங்களா? ஏன்னா இதான் ட்ரெண்ட் டிசைட் பண்ணுற லெவல். சரிங்களா? ஸோ அந்த லெவலுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட், கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஒரு மினிமம் 30 minutes கேண்டில் இல்லை 1 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? அதே மாதிரி தான் டவுன் ட்ரெண்டுக்கும் டவுனில் ஒரு 30 minutes கேண்டில் இல்லை 1 hour கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? அப்படி வச்சதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். எதர் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷனோ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த கேண்டில் பாருங்கள் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீனாக பாருங்கள், அப்சைடில் இருக்க டார்கெட் வந்து 25,838 இருக்கு இல்லையா, அதுக்கு ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். ஹிட் ஆகிட்டு எக்ஸாக்டாக பாருங்கள், அந்த லெவல் ஹிட் ஆகிட்டு தான் அங்கேருந்து க்ளீனாக ரிவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ டார்கெட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்கள், க்ளீனாக இங்கே பாருங்கள், 59,881 ஒரு சப்போர்ட் 1, 59,576 சப்போர்ட் 2. சரிங்களா? சப்போர்ட் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமான கீ லெவல் வந்து இந்த வாரத்துக்கு 63,708 இருந்திருக்கு. சரிங்களா? அதை லெவலை பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகி செகண்ட் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஹிட் ஆகிட்டு தான் ரிவர்சல் ஆகி மறுபடி R1 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபின் நிஃப்டி பாருங்கள், சப்போர்ட் 1லேருந்து அந்த டைம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து பாருங்கள் டேரெக்டாக நமக்கு R1 வரைக்கும் க்ளீனாக போயிருக்கு. R1 பிரேக் பண்ணி கொஞ்சம் தூரம் மேலே போய்ட்டு மறுபடியும் அப்படியே ரிவர்சல் ஆகிருக்கு. டார்கெட் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? சென்செக்ஸ் பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த லெவல் பிரேக் ஆனது நீங்கள் வந்து அப்சைட் என்ட்ரி போயிருக்கலாம். க்ளீனாக பாருங்கள், டார்கெட் ஹிட் ஆனதும் எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்கு பாருங்கள். ஹிட் ஆன விட்டு தான் பாருங்கள் அக்யூரேட்டாக ரிவர்சல் ஆகிருக்கு. கோல்டு பாருங்கள், இந்த வாரம் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், பிவட்டு கீழே இந்த மெயினான லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கீ லெவல். அதை பிரேக் ஆனதும் டேரெக்டாக பாருங்கள் சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்குது. மறுபடியும் எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் தான் ரிவர்சல் ஆகி மறுபடியும் கீ லெவலுக்கு வந்திருக்குது. சரிங்களா? அப்சைடு வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே பார்த்துக்கோங்க, லெவல் பார்த்துக்கோங்க 160,784 வரைக்கும் போகணும். சரிங்களா? சில்வர் பாருங்கள், இந்த வாரம் ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. சப்போர்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து டேரெக்டாக பாருங்கள் எக்ஸாக்டாக கீ லெவலுக்கு வந்திருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு டார்கெட்டு கீ லெவல்ஸ் எல்லாமே பக்காவாக எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா? இதை வச்சு இன்ட்ராடே ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது, ஸ்விங் ட்ரேடுக்கு மட்டுமே. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு வீக்லி பொசிஷன்ஸ் க்ரியேட் பண்ணால் இதை வச்சு எப்படி பண்ணலாம், மந்த்லி பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் எதாவது எடுக்கணும் தான் எப்படி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ வீக்லி ஸ்ட்ரைக்ஸ் எப்படி எடுக்கிறது, மந்த்லி ஸ்ட்ரைக்ஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் நீ தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? இது ஆக்சுவலாக ஒரு பெய்டு இண்டிகேட்டர். உங்களுக்கு தேவைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறேன். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம இன்ட்ராடேக்கு என்ன மாதிரிலாம் பண்ணுறோம், வீக்லி லெவல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், மந்த்லி லெவல்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேன் கான்செப்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? கேன் பக்காவான அக்யூரசி இருக்கும் மார்க்கெட்டில். சரிங்களா? அதை நம்ம டே பை டே வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், எல்லா லெவல்ஸும் இன்ட்ராடேக்கு, வீக்லிக்கு, மந்த்லிக்கு அந்த மாதிரி. ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ டீட்டெயில்ஸ், இந்த இண்டிகேட்டரோட டீட்டெயில்ஸ் வேணும்,
நீங்கள் வீக்லி பொசிஷன்ஸ் ட்ரேட் பண்ண போகிறீங்களா இல்லை மந்த்லி பொசிஷன் ட்ரேட் பண்ண போகிறீங்களான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இது பெய்ட் இண்டிகேட்டர் தான். யாராவது வேணும்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.